8வது மாதத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உபவாச கூடுகையில நாங்கள் வரத்தக்கதாய் கர்த்தர் எங்களை இன்றைக்கு வழி நடத்தி இருக்கிறார். நிச்சயமாய் இந்த ஆராதனை வேளையிலும் நீங்கள் அநேகர் பலப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். நாங்கள் தேவனுக்குள்ளாக இதுவரைக்கும் பல விதங்களிலே சென்ற மாதத்திலே பல காரியங்களை குறித்து யோசித்தவர்களாக இந்த மாதங்களுக்குள்ளே வந்திருப்போம். சென்ற மாதத்திலே இன்றைக்கும் இந்த புதிய மாதத்திலும் வந்துட நாங்கள் பல கேள்விகள், பல சவால்கள், பலவிதமான காரியங்கள் இதெல்லாம் நிறைவேற வேண்டுமே, நிறைவேறுமா அல்லது எப்படி போகும் என்ற பலவிதமான சிந்தனைகள் போய்கொண்டிருந்தாலும் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு கொடுக்கும்படி எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவு அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆமென். கர்த்தர் அப்படியா இந்த மாசத்தில் அப்படி அறிக்கை செய்து நாங்கள் சுதந்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இன்றைய நாளிலும் கூட நாங்கள் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். அங்கே உன்னத பாட்டிலே அங்கே அதாவது சூலமித்தியால் சொல்லுகிற உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படியாக அங்கே சூலமித்தியால் சொல்லுகிறார், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஆமென். அவர் இன்றைக்கும் நான் ஆரம்பத்திலே என்று சொல்லி வந்தது போல அவருடைய விருந்து சாலையாகிய தேவனுடைய சமூகத்திலே அவருக்குள்ளாக ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த விருந்து என்கிற ஆகாரங்களை, அந்த தேவனுக்குள்ளான அந்த ஆசீர்வாதமான நல்ல காரியங்களை நாங்கள் கண்டடையும்படியாய் தேவனுடைய அந்த அன்பின் வழிநடத்தல் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். இதைத்தான் இங்கே அந்த சுலமித்தியால் சொல்லுகிறார், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஆமென். அவருடைய கொடி நேசமே. அவருடைய அன்பு என்னை நடத்தி கொண்டு போனது, அவருடைய நேசம் என்னை நடத்தி கொண்டு போனது போல இன்றைக்கும் எங்களை தேவனுடைய நேசம், அந்த அன்பு, அந்த இரக்கம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிற அவருடைய அந்த விருந்து, ஆவிக்குரிய விருந்து. ஆமென். ஆமென். எங்களுடைய சர்வ பிரகாரமான விருந்து அல்லது சாப்பாடு காரியங்கள் பிறகு, ஆமென், இப்பொழுது ஆவிக்குரிய விருந்துகளே நாங்கள் ஆராதனையிலும் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்து அவருடைய அந்த அபிஷேகத்துக்குள்ளே ஆவியானுடைய அந்த வழிநடத்தலுக்குள்ளே இருந்தோம். இன்னும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவும் நாங்கள் கடந்து போய் கர்த்தருக்குள்ளாய் இந்த ஆகாரத்தை உண்டு இன்னுமாய் பலப்பட போகிறோம். ஆமென். சரி, இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆதாரமாய் வாசிக்க முடியும். எல்லாரும் எழுந்திருந்து இன்றைய நாள் தேவ செய்திக்கு ஆதாரமாக பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். எல்லாரும் எடுப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம். ஆமென். வாசிப்போம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா, இந்த உபவாச கூடுகையில் இந்த 8வது மாதத்தின் 1வது கிழமையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை ஆராதித்தோம், எங்களை பலப்படுத்தினீர். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலும் ஐயா நீர் என்னத்தை எங்களோடு பேசுகிறீரப்பா, அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே உம்முடைய அந்த தயவின் ஆசீர்வாதங்கள்னால் நிரப்பப்படத்தக்கதாய், உயர்த்தப்படத்தக்கதாய் கர்த்தாவே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளும் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற அடியேனே உங்களுடைய சிலுவை நிழலை மறைத்து ஐயா நீர் வெளிப்படும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் 30, 60, 100 ஆண்டவரே பலன் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வார்த்தையை ஆசீர்வதிங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு இந்த உபவாச கூடுகையில் மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எங்களுடைய வீட்டு கூடுகையில் எல்லாவற்றிலும் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தயவின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் இந்த ஆண்டை பிரகடனப்படுத்தி தேவனுடைய தயவினால் நானும் நீங்களும் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும், எப்படி உயர்த்தப்பட முடியும் என்று சொல்லி கர்த்தர் பல விதங்களிலே பல கோணங்களிலே
அவருடைய நல்ல ஆலோசனைகளை, அந்த நல் வார்த்தைகளை எங்களோடு பேசி வந்திருக்கிறார். ஆமென். நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும். நாங்கள் இந்த வருஷம் பிரத்யோகமாய் இந்த தயவின் ஆண்டிலே நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசையே தயை. அப்படியாய் தெய்வம் என்னுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாச திருமுழுக்கு சபை மக்களுக்கு நான் நன்மை செய்யும்படியாய் ஆசை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த தயவின் ஆண்டிலே கர்த்தர் ஒவ்வொரு நேரங்களிலும் கர்த்தர் பேசிக் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உபவாச கூடுகையிலே விசேஷித்த விதமாய் அதிகமாய் ஜெபங்களை குறித்து பேசினாலும் இடையிடையே நாங்கள் இன்னும் இப்படியான சில சத்தியங்களையும் கூட நாங்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். ஆகவே இன்றைக்கு 7 மாசங்களை முடித்திருக்கிறோம். இந்த 7 மாதத்திலும் தேவனுடைய அந்த தயவினால் வரத்தக்கதான அந்த ஆசீர்வாதங்களையே கர்த்தருடைய அந்த ஆலோசனைகள் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அநேகர் எல்லாருமே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் சொன்னதின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆலோசனைகளுக்கு, அவருடைய வழிநடத்தல்களுக்கு எங்களை விட்டு கொடுத்திருக்கிறோமா? அதனாலே தேவனுடைய அந்த உயர்வை, அந்த தயவினால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் தான் பதில் கூற வேண்டும். ஆமென். அதனாலே நிச்சயமாய் நீங்கள் அநேகர் இன்றைக்கு 7 மாதங்கள், அரை வருடத்தை கடந்து இன்னும் ஒரு மாதம் முடித்து இன்னும் 8வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பல விதங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் சில வேளைகளில் எனக்கு இந்த தயவின் ஆண்டென்று சொல்லியும் என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய அளவில், அதாவது தேவனுடைய தயவென்றால் நினைத்து பார்க்க முடியாதபடி, அதாவது எந்த விதத்திலுமே சரிவராது முடியாதென்று சொல்லுகிற காரியங்களிலெல்லாம் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்றெல்லாம் பல செய்திகளை கேட்டேனே. என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லையே, ஒன்றும் வரவில்லையே என்று நீங்கள் பலர் உங்களுக்குள்ள கூட பல கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு வார்த்தையை வாசித்தோம். பிரசங்கியின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே நான் பின்பகுதியைத்தான் இன்றைக்கு செய்தியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நான் இந்த தயவை, அதாவது அதன் அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசைதான் தயவு. அப்படி என்று சொன்னால் பாவியான ஒருவன் தேவனுடைய தயவினால் வருகிற ஆசீர்வாதத்தை கெடுப்பான். கெடுப்பான் என்ற நன்மையை கெடுப்பான் என்றால் தேவன் நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசைதான் தயவு. அப்படி என்றால் பாவியான ஒரு மனுஷன் தேவன் கொடுக்கிற அந்த தயவினால் வருகிற ஆசீர்வாதத்தை கெடுப்பான். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையின் அடிப்படையில் பலர் நாங்கள் எங்களை விட்டு மற்றவர்கள், இவர் நிமித்தம்தான் ஏதோ பிரச்சனை வருகிறது என்று சொல்லி பல பல சந்தர்ப்பங்களில் பூமிக்குரிய பிரகாரமாக பல விடயங்களை கதைப்பதுண்டு. நாங்கள் உதாரணமாக விளையாட்டு எடுத்துக்கொண்டால், இப்போ வாலிபால் விளையாடுவதுண்டு. அதிலே ஏதாவது டீம் தோத்து விட்டதுன்னு சொன்னால், இந்த சகோதரனால தான் தோத்து விட்டார்கள், இல்லை என்று சொன்னால் நாங்கள் வென்றிருப்போம் என்று சொல்லி ஒருவரை குறித்து பேசுவதுண்டு. சென்ற நாட்களிலும் எங்களுடைய இலங்கை தேசத்திலே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல், அதாவது மக்களால் தேர்வு செய்யப்படாதபடி பாராளுமன்றத்திலே அங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்படத்தக்கதான ஒரு தேர்தல் நடந்ததை தெரியும். ஆனால் அதிலே அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டவர் வராமல் எதிர்பாராத ஒருவர் வந்து விட்டார். அங்கே பலர் சொன்னார்கள், எல்லாரும் இவருக்கு போடுகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து மாறி அங்கே வாக்களித்ததினால் இவர் இப்படி வந்தார் என்று சொல்லி சிலரை குற்றப்படுத்தி, சிலரை அதாவது இவர்கள்தான் இப்படியெல்லாம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அப்படி கதைத்ததை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்த வார்த்தைக்கு இதை விளக்கத்தக்கதாக. அப்படியாக எங்களுடைய மக்களை பிரதிநிதிப்படுத்துகிற தமிழ் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட நாங்கள் இன்னாருக்கு வாக்களிப்போம் என்று சொல்லி அங்கே ரணிலுக்கு வாக்களித்ததாக சொல்லி இப்படியாக சொன்னார்கள். ஏனென்றால் இவர்கள் நிமித்தம்தான் அதாவது ரணிலை வரக்கூடாது என்று சொல்லி நாட்டிலே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்படியானவர்களுடைய காரியத்தினால் இவர் வந்து விட்டார் என்று சொல்லி இன்றைக்கு இப்படியாக குற்றப்படுத்தி ஒரு நன்மையான காரியங்கள் வரவில்லை, அல்லது நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி குடும்பத்திலும் நாங்கள் பல விதங்களிலே
பேசுவதுண்டு. ஆனால் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் வாசித்தோம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான், அநேக நன்மைகளை கெடுப்பான். பாவியான மனுஷன், மற்றவர்களை குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டாம். நானே அந்த பாவியா இருப்பேனா இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அந்த மிகுந்த நன்மை, தேவனுடைய மிகுந்த அந்த தயவினால் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் கெடுத்து இருக்கிறோம். நானும் நீங்களும், நான் உங்களை நீங்கள் என்று சொல்லும்போது என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நானும் நீங்களும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் தயவின் ஆண்டென்று சொல்லி தயவினால் ஆசீர்வாதத்தை தருவேன், உயர்வுகளை தருவேன் என்று சொல்லி பேசினாலும் ஏன் அந்த உயர்வு வரவில்லை, ஏன் அந்த ஆசீர்வாதம் வரவில்லை? நான் ஒரு பாவியான ஒரு மனுஷன். பாவி என்று சொன்னால் என்ன? நாங்கள் எல்லாரும் பாவத்தில் இருந்து தானே மீட்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு அடைத்து நாங்கள் வந்துவிட்டோம். என்ன பிறகும் பாவி? தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு முரணாக எப்படியெல்லாம் நாங்கள் செயற்படுகிறோமோ அவருக்கு விரோதமாய் நாங்கள் ஒரு பாவம் செய்கிறோம். ஆமென். அதனால்தான் நான் பிரத்தியோகமாய் கர்த்தர் இந்த ஆண்டிலே தயவினால் உயர்த்துவேன், அந்த நன்மையினால் என்னை ஆசீர்வதிப்பேன் என்றால், ஏன் அந்த மிகுந்த நன்மை எனக்கு வரவில்லை? ஏன் அந்த மிகுந்த நன்மையை நான் கெடுத்திருக்கிறேன் என்றால், அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய், வார்த்தை சொன்னதற்கு முரணாக நானும் நீங்களும் நடந்திருக்கிறோம். அதான் பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இன்றைக்கு நாங்கள்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் பல விதங்களிலே பல நேரங்களிலே கர்த்தர் பேசுகிறார். நன்மையை தருவேன், தயவினால் உன்னை உயர்த்துவேன் 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 என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். ஏன் அந்த மிகுந்த நன்மை வரவில்லை? குடும்பத்திலே ஏன் வரவில்லை? தனிப்பட்ட ரீதியாக ஏன் வரவில்லை? சபையிலே ஏன் வரவில்லை என்று சொன்னால், நாங்கள் பாவி என்று சொல்லும் பொழுது பல விதங்களிலே போய் சொல்றது, விபச்சாரம் பண்ண, அவைகளை யோசிப்போம். ஏன் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவன் சொன்ன ஆலோசனைக்கு விரோதமாய் நான் கீழ்ப்படியாமல் இருப்பதே பாவம்தான். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராததெல்லாம் பாவம். தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்காமல், அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் நடக்காமல் இருப்பேனா இருந்தால் அங்கே பாவம். அப்படின்றால் பாவியான ஒருவன், என்னை நானே வைத்துக் கொள்வோம், எப்படியெல்லாம் தேவனுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு வந்ததோ அதற்கு விரோதமாக இல்லை, நான் என்ற விருப்பத்தின்படிதான் நடப்பேன், நான் நினைக்கிறதான் சரி, நான் பேசுறதான் சரி என்று சொல்லி இப்படியே நான் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நடந்திருப்பேன். ஆனால் நீங்கள் நடந்திருப்பீர்கள், நீங்கள் எல்லாம் பாவி அப்படி என்று நான் பேசவில்லை. இதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை, இன்றைக்கு மிகுந்த நன்மை 7 மாசம் கர்த்தருடைய நன்மையான அந்த ஆசை, நன்மை செய்ய கொண்டிருந்த அந்த ஆசையை தயை, அந்த 7 மாசத்தினுடைய நன்மையை, மிகுந்த நன்மையை நானும் நீங்களும் கெடுத்திருக்கிறோமா? அல்லது நாங்கள் நல்லபடியாக ஆசீர்வாதத்துக்குள்ளே நடந்திருக்கிறோம். இன்றைக்கு அதற்காக நாங்கள் யாரும் எங்களை குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஒப்பு கொடுத்து நடந்தவர்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் மற்றவர்களை அல்லது இப்படி நீங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி உங்களை குற்றப்படுத்தி ஒரு புறம்பாக வைக்கிறதுக்கல்ல, கர்த்தருக்குள்ளாக எங்களை இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படியே நாங்கள் தயவின் ஆண்டிலே இன்னும் எங்களுக்கு கொண்டு நடக்கவில்லை, இன்னும் ஒன்றும் எங்களுடைய காரியங்கள் ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. தேவனுடைய வார்த்தை அவர் ஆலோசனை சொல்லுகிறார், நாங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் அதற்கு கர்த்தர் அதற்கு முரணாக அவர் வேலை செய்ய மாட்டார். எல்லாமே அவருடைய ஆலோசனைகள் வழிகளின் பிரகாரமே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், வாக்குத்தத்தம் செய்த தேவன், அவர் நிபந்தனைகளோடு அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அதனாலே தேவ பிள்ளைகளே, இந்த பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நாங்கள் எப்படி இன்றைக்கு நாங்கள் பல காரியங்களை யோசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் பேசின ஆலோசனை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் நீங்களும் மிகுந்த அந்த நன்மையை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். மிகுந்த அந்த தயவினால் ஆசீர்வாதமான அந்த காரியங்களே நாங்கள் உயர்வடைந்திருக்க வேண்டும். ஏன் நாங்கள் அந்த நன்மையை பெறாதபடிக்கு அந்த நன்மையை கெடுத்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நானும் நீங்களும் தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படி. எவ்வளவு ஆலோசனைகள்! ஆமென்.
தேவனுடைய மன்னிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், பழிக்கு பழி வேண்டக்கூடாது, எவ்வளவோ பொறாமை கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது, இப்படியெல்லாம் எவ்வளவோ காரியம். இதெல்லாவற்றையும் நாங்கள் தேவனுக்குள்ளாக கேட்டும் அதற்கு இதை விட எவ்வளவோ ஆலோசனைகள் சொல்ல முடியும். இவ்வளவுத்தையும் கேட்டு இல்லை நான் இப்படித்தான் நான் நினைக்கிறதா என்ற மனசும் மாம்சம் என்னத்தை விரும்புகிறதோ அதைத்தான் செய்வேன், அதைத்தான் பேசுவேன், அதைத்தான் சிந்திப்பேன் என்றால் தேவனுடைய அந்த மிகுந்த நன்மையை நாங்கள் கெடுத்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தேவ செய்தியினுடைய தலைப்பை நான் சொல்லுவேன் என்றால் தேவனுடைய தயவை தடை பண்ணாதிருங்கள். ஆமென். ஆனால் இதுக்கு பின்னணியிலே பிசாசு இருக்கிறான். நாங்கள் வேதம் சொல்லுகிறது அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆமென். அவன் எப்படியாவது நாங்கள் தயவை பெறக்கூடாது என்று சொல்லி அவனுடைய திட்டம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அவன் எப்படி அவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அது பிசாசின் திட்டம். அப்ப அந்த திட்டத்துக்கு நானும் நீங்களும் தேவன் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு, தேவன் சொல்லுகிற நல்ல வழிநடத்தல்களுக்கு, அவர் உயர்வை நன்மையை தருவேன் என்று சொல்லுகிற அந்த நல்ல வழிநடத்தல்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது என்று சொல்லி எங்களை கெடுக்க வேண்டும், எங்களை திருடி எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்கடையக்கூடாது என்று சொல்லி பிசாசும் அவனுடைய திட்டம் அவன் சரியாக செயற்படு கொண்டிருக்கிறான். அதனாலே தேவ பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் பிரத்தியோமாய் இன்றைக்கு 7 மாதத்தை கடந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏன் நாங்கள் மிகுந்த அந்த நன்மையை கண்டிருக்க வேண்டும். கண்டிருக்கிறோம் அநேகர், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் காணவில்லை என்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம். அது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தேவனுடைய பிள்ளைகளே அதை நாங்கள் விட்டு வழி விலகி நடந்திருப்போம் என்றால் அது பாவம். என்றால் அவருடைய வார்த்தைக்கு முரணாக எங்கெல்லாம் நாங்கள் செயற்படுகிறோமோ நாங்கள் அங்கே ஒரு பாவம் தான் செய்கிறோம். ஆமென். அவ இதிலே கவனமா என்ன, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் செய்தால் நன்மை வருமா? இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்றால் சந்தோஷத்தில் மரணம் வரும் என்றால் சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் உயர்வு இல்லை? ஏன் வெற்றி இல்லை? ஏன் எனக்குள்ளாக ஒரு நல்ல நிலைமைகளில் ஒரு முன்னேற்றம் இல்லை? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நான் நடந்து கொண்டு அதை அப்படியாக செயற்படுவேன் என்றால் அங்கே பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் நன்மையை கெடுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 மாசங்களை கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபை. இன்றைக்கும் நாங்கள் படித்தோம், நல்ல வாக்குத்தத்தங்கள் அடங்கி படித்தோம், அடங்கின வார்த்தைகளை பாடல்களை படித்தோம். அவர் எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி செய்யாமல், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றபடி எங்களை சரி கட்டாமல் எங்களை மன்னித்து இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிறார் என்றால் நாங்கள் இனிமேலும் அலட்சியமாய் அசதியாய் இவர் என்ன, இவர் சொல்றாரு, இவர் சொல்லிட்டு போயிடுவார் என்று சொல்லி இப்படியே விட, இது கத்தற்ற வார்த்தை. இது எனக்கும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். அதனாலே தேவ பிள்ளைகளே, அங்கே வேதமே பல இடங்களிலே பாவம் எங்களுக்குள்ளே இருக்குமா, இந்த பாவம் என்று நாங்கள் உடனே பல விதங்களிலே ஒரு விபச்சாரம் செய்கிறது, பொய் சொல்றது, களவெடுக்கிறது, இப்படி கொஞ்சம் பெரிய காரியங்களை வைத்து பார்க்கிறோம். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தர் பேசுகிற காரியங்கள், அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு உயர்த்துவேன், நன்மை செய்வேன் என்று சொல்லுகிற அந்த ஆலோசனைகளுக்கு நானும் நீங்களும் விட்டு என்றால் வேதத்தின் அடிப்படையில் சொல்ல, ஏன் கீழ்ப்படியாமல் என்பது ஒரு பாவம் தான். எத்தனையோ வேதத்திலே பல சம்பவங்கள் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக செயற்பட்டதினாலே அவர்கள் எப்படியாய் ராஜ்ய பாரத்திலிருந்தே தள்ளப்பட்டார்கள், ராஜா என்ற நிலையிலிருந்தே தள்ளப்பட்டார்கள். இப்படியாக வேதத்திலே பல காரியங்களை சொல்ல முடியும். அதனாலே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இனி இதுவரைக்கும் நாங்கள் சில வேளைகளிலே தவறி இருப்போம். எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம் தான், நாளுக்கு நாள் ஏதோ காரியங்களை தவறுகிறோம். ஆனால் அதிலெல்லாம் அப்படியே நாங்கள் விட்டு பிள்ளைகளை, அதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 19வது சங்கீதம், அந்த வார்த்தையை வாசித்தால் நலமாயிருக்கும். சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது 13வது வசனம் பாருங்கள். அதிலே சொல்லப்படுகிற, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு. அதாவது
சிறு பிழைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது, சின்ன சின்ன காரியங்களிலே நாங்கள் தவறிக்கொண்டு போகும் பொழுது, அதையே நாங்கள் உணராமல் போகும் பொழுது, அடுத்த கட்டமாக மறைவான குற்றங்களுக்குள்ள போவோம். மறைவாக பல காரியங்களை செய்ய என்றால் இது முதல் ஆரம்பம் அப்படித்தான் தொடங்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அது அங்கே சங்கீதக்காரன் சொல்ல, மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்கள் மறைவான குற்றங்கள் வரும், அதற்கு பிற்பாடு துணிகரமாகவே செய்யவர். ஆமென். அது பிற்பாடு எங்களையே ஆட்கொண்டு விடுகிறதாக போயிடும். இந்த 4 பகுதியை நீங்கள் தனியாக தியானித்து பாருங்கள். சின்ன பிள்ளையை நான் உணராமல் தான் சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் பொழுது நாளுக்கு நாள் எங்களுடைய பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கும். அதையே நான் உணராமல் போவேன் என்றால் அதற்கு பிற்பாடு மறைவாக என்னுடைய பாவ காரியங்கள் நடக்கும். பிறகு துணிகரமாக செய்ய வழிக்கிடுவேன். அதுவே நீ ஆட்கொண்டு விடும். அதனால் தான் இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நாங்கள் இன்றைக்கு மிகுந்த நன்மையை, தேவனுடைய தயவினால் வருகிற அந்த நன்மையை கெடுத்தவர்களாய் இருந்தால், ஆமேன், இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்ப என்ற தேவனுடைய வார்த்தைக்கு எங்கெல்லாம் நான் கீழ்ப்படியவில்லையோ, அதாவது அறியாத காரியங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்க. அப்போ அறிந்தும் தெரிந்தும் துணிகரமாக நானும் நீங்களும் அது அந்த வார்த்தை தெரியும் என்று சொல்லிவிட்டு துணிகரமாக தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எப்படியெல்லாம் நடந்திருப்போமோ, பொய் சொல்லியிருக்கலாம், எவ்வளவுத்துக்கு மற்றவர்களை குறித்து புறங்கூறியிருக்கலாம், மற்றவர்களுக்கு எதிராக பல, அதாவது தெரியும் இதெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, பழிக்கு பழி வேண்டக்கூடாது, இப்படி எவ்வளவோ காரியங்களை அழகாக இங்கே பேசப்பட்டது. தேவனுடைய ஊழியக்காரன் எங்களுக்கு நல்லபடியாக கற்றுத்தந்திருக்கிறார். ஆமென். இப்படியெல்லாம் நாங்கள் நாங்கள் அதெல்லாம் அந்த நேரமோ கேட்டனான் முடிஞ்சு விட்டுன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளை அங்கே தேவனை நாங்கள் அசட்டை பண்ணுகிறோம். இது இது தேவனுக்குள்ளாக பாவம். இதை சில வேளைகளை கண்டித்து இப்படி பேசாததுனாலே எங்களுக்கு அதனுடைய அந்த தாக்கம் சில வேளைகள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இன்றைக்கு நாங்கள் எந்த நேரத்திலும் கர்த்தர் என்னை பார்க்க என்ற கர்த்தருடைய வார்த்தை என்னவோ அதற்குத்தான் நானும் நீங்களும் அவர் சொல்லுகிற ஆளோ அதான் தெரிந்த அறிந்த வார்த்தைகள். ஆண்டவர் இப்படி பேசி நாங்களும் தியானித்திருக்கிறோம். வேதத்தை படிக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் மூலமாய் சபையிலே சொல்லப்பட்ட பல காரியங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் தெரியும் அறிந்தும் துணிகரமாக நாங்கள் செய்திருக்கிறோம். இது பாவம். தேவனுடைய பிள்ளை அவருடைய வார்த்தைக்கு அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்க. எனக்கு தெரியாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நான் நினைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் எனக்குள்ளாக சிந்திக்கக்கூடாது என்றெல்லாம் எனக்கு தெரியாவிட்டால் கர்த்தர் காணாதவர். ஆனால் தெரிந்தும் தேவ பிள்ளைகளை நாங்கள் பேசியிருப்போமா என்றால், சிந்தித்திருப்போமா என்றால், நாங்கள் தேவனுடைய அந்த மிகுந்த அந்த நன்மையான அந்த தயவை நாங்களே சொல்லுவார்கள், எங்களுக்கு நாங்களே மண்ணள்ளி கொட்டுறது போல எங்களுக்கு வர வேண்டிய அந்த நன்மையை, தேவனுடைய தயவினால் வர வேண்டிய உயர்வை கெடுத்திருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நான் ஒருவரையும் நீங்கள் எல்லாருமே அப்படி நீங்கள் இப்படி கெடுத்து விட்டீர்கள் சொல்லவில்லை. எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இனிமேலும் நாங்கள் அப்படித்தான் நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் 7 மாதம் இப்படியே அடுத்த மாதம் ஏதோ ஒரு செய்தியை கேட்டு அதிலே ஒரு உற்சாகம் அடைந்துட்டு போகிறதல்ல. சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியாமல் போவேனானால், நான் அதற்கு முரணாக செயற்படுவேனானால் நான் அங்கே பாவம் செய்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நான் செயற்படுவது பாவம். ஆமென். ஆகவே வேதம் ஏசாயாவில் உங்களுக்கு தெரிந்த வசனங்களாக இருக்கிறபடி நான் சொல்லுகிறேன், சொல்லப்படுகிறது, உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவே ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆமென். ஏசாயா புஸ்தகத்திலே 59வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. வாசித்து நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு, ஏசாயா 59:1-2, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும்
இல்லை உங்கள் அக்கிரமங்களே. அப்ப என்ன சொல்றார்? நான் ஆசீர்வதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு, நன்மை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். எல்லாம் என்னுடைய கை குறுகி போகவில்லை, என்னுடைய செவி மந்தமாகவில்லை. ஆனால் உங்களுடைய அக்கிரமங்களே, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவே பிரிவினையை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஆராய்ந்து பார்ப்போம். எங்கெல்லாம் நாங்கள் தவறி இருக்கிறோமோ, இன்றைக்கு கர்த்தர் என்னோடு இன்றைக்கு தனிப்பட்ட ரீதியாய் பேசி இருக்கிறவனால் இனிவர் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் அறிந்திருக்கிற தெரிந்திருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நான் எந்த இடத்தில் இருந்தாலும், நான் தனிமையில் இருந்தாலும், நான் கூட்டமாய ஜனங்களோடு இருந்தாலும், இப்படித்தான் நீ பேச வேண்டும், இப்படித்தான் நான் நடக்க வேண்டும், இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீரேப்பா, இப்படித்தான் நான் பேச வேண்டும் என்று இப்படியாக தேவ பிள்ளைகளே நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் அவருடைய அந்த மிகுந்த நன்மையினால் எங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இந்த தயவின் ஆண்டு ஆண்டவர் பிரத்யோகமாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளையை நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆசை எங்கள் சபைக்கு இந்த வருஷத்தில் பிரத்யோகமாய் சொல்லப்பட்டிருக்கிறவனால் நாங்கள் அந்த தேவனுடைய நன்மை செய்கிற அந்த ஆசையை கெடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்றைக்கு சில மனுஷர்கள், அதாவது பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே, இந்த பாவியான ஒருவன் நிமித்தம் கெடுக்கப்பட்ட நன்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது, யார் அதை கெடுத்தார் என்று சொல்லி 2 சம்பவங்களை சொல்லி நான் சீக்கிரமாக முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள் என்று சொன்னால் பரிசு தந்தா சொல்லிவிடுங்கள். சரி, நானே சொல்லுகிறேன். ஏவாளை குறித்து உங்களுக்கு தெரியும். அந்த ஏவாள், அதாவது பாவியான, அதாவது அவள் பாவம் செய்தாள் என்று சொல்லி அந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக, தேவன் நல்லதல்ல, புசிப்புக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர் அங்கே வைத்து இதை புசிக்க கூடாது, இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாதனாலே, அந்த ஒரு மனுஷியினுடைய பாவத்தின் நிமித்தம் மனுஷகுலமே பல நன்மைகளை இழந்து விட்டது. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டார்கள், தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள், தேவனோடு அவர்கள் ஐக்கியப்பட்ட அந்த நிலைமைகள் எல்லாம் இழந்து விட்டார். என்றால் அந்த ஒரு மனுஷியினுடைய அந்த பாவத்தின் நிமித்தம் எவ்வளவு மிகுந்த நன்மையை கெடுத்து விட்டார். ஆமென். பாருங்கள், ஏசாயா ஆதியாகமம் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம். அந்த 5வது வசனத்திலிருந்து 6வது வசனம், சில வசனங்களைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். அதனாலே பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இதை நான் தயவின் ஆண்டோடு தயவோடு சம்பந்தப்படுத்தியே சொல்லுகிறேன். நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசை தயவு. அந்த தயவை நானும் நீங்களும் கெடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதற்கு நாங்கள் ஒரு பாவம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக, தேவன் சொல்லுகிற தயவினால் உயர்த்தப்படும்படியாய் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு முரணாக நான் வாழ்வேனானால் அங்கே நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு மனுஷி, அதாவது பாவியான ஒருவன் என்று பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறவனால் பெண்களாகி எங்களுக்கு சொல்லப்படவில்லை தானே என்று சொல்லி சில சுயநலத்தோடு இருக்கலாம். பாவியான ஒருத்தி, அதையும் வைத்துக் கொள்ளலாம். பாவியான ஒருத்தி மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள் இங்கே பாருங்கள், அதை பெண்ணை குறித்துத்தான் முதலாவதே உதாரணம். ஆமென். ஏவாள் எப்படியாக அந்த பாவியான ஒருத்தியினாலே மிகுந்த நன்மை கெடுக்கப்பட்டது. ஆமென். எவ்வளவோ சந்தோஷமாய், எவ்வளவோ நல்ல, இன்றைக்கும் நாங்கள் இப்படியெல்லாம் ஆராதிக்க தேவை, அப்படியான நிலைமைகளில் இருக்க வேண்டியது. ஆனால் ஏவாள் அக்காவோ அம்மாவோ அப்படி அவளுடைய பாவம் எப்படியாய் மிகுந்த நன்மையை கெடுத்தது. அவளுடைய வாழ்க்கையிலும் நன்மை கெடுக்கப்பட்டது. மனுஷ குலத்துக்கே, மனுஷ வர்க்கத்துக்கே அந்த நன்மை கெடுக்க. வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் முதலாவதிலிருந்து வாசிங்க. மன்னிக்கவும்.
முதலாவது தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று அங்கே ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆனால் அங்கே ஸ்திரியை சர்ப்பம் எப்படியாய் வஞ்சித்ததென்று இந்த வார்த்தைகளிலே நாங்கள் வாசித்தோம். அவர்களுக்கு அங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அதாவது சர்ப்பம் கேட்ட பொழுது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாகுவதில்லை. பாருங்கள், எப்படி இந்த பாவத்தை செய்யும்படியாய், தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நானும் நீங்களும் செயற்படும்படியாய் எப்படி சத்துருவானவன் செயற்படுகிறான் என்பதை இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்க முடியும். அங்கே கேட்டுட்டு அவர் சொல்லுகிறான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, அப்ப புசிக்க கூடாது என்று சொன்னார். சர்ப்பம் சொல்றது, நீங்க புசிக்கிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், பாருங்கள், சர்ப்பம் ஒரு திட்டத்தை, என்றால் அவன் வஞ்சிக்கிறவன். நீங்கள் மன்னிக்க கூடாது அல்லது மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை, மன்னிக்க கூடாது என்றொரு ஒரு சிந்தனையை அவனுடைய தந்திரமான காரியத்தை போடுவான். போட்டு பிற்பாடு பிறகு எங்களுக்குள்ளேயே ஒரு யோசனை, ஓ இப்படி மன்னிக்க கூடாது என்று. அதுதான் பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள், 5வது, நீங்கள் இதை புசிக்கினாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று. அப்பொழுது ஸ்திரியானவள், பாருங்கள், இப்படித்தான் எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சத்தியத்திலே இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்படியெல்லாம் அமைதியா இருந்தால் சரி வராது, இப்படியெல்லாம் ஏதாவது செய்தாத்தான், பழிக்கு பழி வேண்டினாத்தான் ஏதாவது சரி வரும் என்று சொல்லி சர்ப்பம், சத்துரு, சாத்தான் எங்களுக்குள்ளே ஒரு சிந்தனையை கொண்டு வர, அந்த சிந்தனை எப்படி எங்களுக்கு நல்லதாய் மாறும். பாருங்கள், இதுல ஸ்திரீ சொல்றாள், அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். ஆண்டவர் சொன்னார் புசிக்க கூடாது, கூடாதுன்றத நல்லதென்றார். அப்போ இன்றைக்கும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இது மன்னிக்க வேண்டும், மன்னிக்கிறதா நல்லம் இல்லை, மன்னிக்காம இருக்கிறதா நல்லா இருக்கு, மன்னிக்காம இருக்கிறதான் அல்லது பழிக்கு பழி வேண்டுதான் நல்லா இருக்கும். இப்போ அது எனக்கு சந்தோஷம். பாருங்கள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை, அப்போ எங்களோட மனசுக்கும் மாம்சத்துக்கும் நல்லா இருக்கும். சில வேளை அது அனித்தியமான பாவ சந்தோஷம். மோசே அதுதான் சொல்லி, அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் என்று சொல்லி தேவ ஜனங்களோடு தன்னுடைய காரியத்தை எப்படி தொடர்கிறார் என்று சொல்லப்படும். அதனாலே எங்களுக்கு தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் எங்களுடைய மனசும் மாம்சமும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு முரணாகவே சொல்லும். ஆண்டவர் சொன்னார், இவளுக்கு நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாளில் சாவா. ஆனால் இந்த புசிக்க கூடாதுன்ற காரியத்தை அங்கே சத்துருவானவன் நீ புசிக்கலாம், ஒன்று நடக்காது என்று ஒரு சிந்தனையை போட்டு விட்டான். போட்ட பிற்பாடு இவளுக்குள்ளே வந்த காரியம் அது நல்லது, புசிப்பு, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது என்று சொல்லி, இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கும் எவ்வளவோ சத்தியங்களை கர்த்தர் தயவினால் உன்னை உயர்த்துவேன், நன்மை செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால், அதற்குள்ளே இதெல்லாம் நீ இப்படி இதற்கெல்லாம் போய்விடாத, இப்படி இருந்து பார், மன்னிக்காம இருந்து பார், அன்பு கூறாம இருந்து பார், சத்துருக்களை சிநேகிக்காம இருந்து பார். நீ ஆரண்டு காட்டோன்மே, கர்த்தர் ஆரண்டு காட்டுறதில்லை, நான் ஆரண்டு காட்டோன் தான் பிசாசு எங்களுக்குள்ளே வைக்கும்.
அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, பாவியான ஒருவன் ஒருத்தி மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஆமென். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அந்த வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நாங்கள் பாவம் செய்கிறோம். பாவியான அந்த ஒருவன் நிமித்தம் ஒருத்தி நிமித்தம் மிகுந்த நன்மை. பாருங்கள், இவள் கர்த்தர் சொன்னதுக்கு முரணாக நல்லது இல்லை என்று சொன்னார், இவள் நல்லது என்றாள். பார்வைக்கு இன்பம் என்றாள், புத்தியை தெளிவிக்கிற என்றாள். இப்படி சொல்லுகிறேன் என்ற ஆண்டவற்ற வார்த்தை தான் எங்களுக்கு முக்கியம். முதல் அவர் என்ன சொல்லுகிறாரோ, மரியாள் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைக்கு அடிமை நான். அப்படி இருக்க வேண்டும். அது எந்த மனுஷர்கள் என்ன பற்றி என்னபடி எப்படி பேசினாலும் கர்த்தர் இப்படித்தான் சொல்றார் வேண்டும். மனைவி கீழ்ப்படிய வேண்டும் என்றால் இது இந்த சத்தியம். ஆண்டவற்ற வார்த்தை எதற்கும் யாருக்கும் ஒரு பாரபட்சமாக பேசுவதில்லை, எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆமென். அவை தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் பல காரியங்களை யோசிக்கின்ற இந்த வருஷத்திலே கர்த்தர் எங்களோடு பேசின காரியம், அவர் அன்பு கூர்ந்து எங்களோடு பேசின விடயங்களை சிந்திப்போம். நாங்கள் அதற்கு முரணாக, வார்த்தைக்கு முரணாக இருந்தால் அதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறேன் என்றால் அதன் பிரகாரம் நான் நடக்கவில்லை என்றால், நான் வாழவில்லை என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய தனிப்பட்ட காரியங்களில் பல நன்மைகள் கெடுக்கப்பட்டிருக்கிறது. சுகங்கள் இல்லாமல் இருந்திருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கிறது, சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கிறது, வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் இல்லாமல் இருந்து என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமை என்ற அந்த பாவத்தினாலே பல நன்மையை நானே கெடுத்து விட்டோம். இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஏதாவது இதில் குறைவில், இன்றைக்கு இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடித்தவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்காக இதுதான் ஒரு பக்க சார்பாக நான் பேசவில்லை. சில வேளைகளை தவறு இருக்கலாம், சில காரியங்களில் எங்களுக்கென்று ஒரு வழி என்று சில காரியங்கள் இருக்கும். இப்படித்தான் இல்லை, நான் கதைக்க மாட்டேன், இப்படித்தான் இருப்பேனால இப்போ ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சம்பவம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு நாங்கள் மகிமை செலுத்தும் பொழுது கர்த்தர் எங்களை மகிமையாய் சிறக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஏவாளை போல தேவனுடைய பிள்ளைகளே, அவள் எவ்வளவுத்துக்கு அந்த ஒருத்தியினுடைய பாவத்தின் நிமித்தம் எவ்வளவு நன்மை கெடுக்கப்பட்டது. ஆமென். எவ்வளவு அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்திலே, இன்றைக்கு மனித குலத்துக்கே அவள் நிமித்தம் ஒரு நன்மை கெடுக்கப்பட்டது. மிகுந்த நன்மை, ஒரு நன்மையில் மிகுந்த நன்மை. ஆமென். இன்றைக்கும் இப்படியான வேதனைகளுக்குள்ளே, சில பல போராட்டங்களுக்குள்ளே போறோம் என்றால் ஆரம்பம் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அடுத்த உதாரணத்தை சொல்லுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம். தெரிந்த உதாரணங்கள் தான். ஒருவன் நிமித்தம், ஒரு பாவியான ஒருவன் நிமித்தம் மிகுந்த நன்மை கெடுக்கப்படும். ஆமென். சரி, யோசுவா 6வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ஆகானை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆகாதவனாக போன ஆகான், அவன் மாத்திரம் ஆகாதவனாக போயிருந்தால் பரவாயில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே மிகுந்த நன்மை கெடுக்கப்பட்டது. ஆமென். யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்பதாக எரிகோ, அந்த வெறும் சுவர் இடிந்து விழத்தக்கதாய், அந்த எரிகோவை தாண்டத்தக்கதாக தேவன் சில ஆலோசனைகளை சொன்னார் யோசுவாக்கும். சில காரியங்கள், எப்படியாக நீங்கள் அந்த எரிகோவை, அங்கே அந்த பெரும் சுவர் இடிந்து விழும் என்று சொல்லி எப்படி நீங்கள் செயற்பட வேண்டும். இதுக்கு முன்பான வசனங்கள் இருக்கிற, நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். எப்படியாக நீங்கள் துதிக்க வேண்டும், எப்படி எத்தனை தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிப்பின் காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் இப்படி செய்தால் அங்கே எரிகோவை பிடித்துக் கொள்வீர்கள். அங்கே போகும் பொழுது ஒரு எச்சரிப்பும், அங்கே ஒரு செய்தியும் சொல்லப்பட்டதுதான் இதிலே சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிறது சாபத்தீடானது. நான் சொன்ன காரியங்கள், அதுக்கு முன்பதாக அந்த எரிகோவுக்குள்ளே போய் எரிகோவை பிடிப்பதற்கு எப்படி அவர்கள் நடக்க வேண்டும், எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை சொன்ன பிற்பாடுதான் இதையும் சொல்லுகிறார். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம்
மாத்திரம் சில காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை இங்கே இந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டும் ஜனங்கள் எப்படியாக அந்த எரிகோவை அதாவது பிடித்தார்கள், எரிகோவுக்குள்ளே கடந்து போனார்கள். போய் அவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடினது மாத்திரமில்லாமல் அங்கே ஒரு மனுஷன் தேவன் சொன்ன இந்த ஆலோசனைக்கு முரணாக செயற்பட்டான். இதுதான் நான் சொன்னேன், ஆகான் என்று சொல்லுகிற அந்த மனுஷன். நீங்கள் பல வசனங்கள் இருக்கிறபடினா நான் சுருக்கமாக சில முக்கியமான வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த சாபத்தீடானதிலே அந்த ஆகான் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் அதை எடுத்துக்கொண்டு அவன் புதைத்து வைத்தான். இதற்கு பிற்பாடு இந்த எரிகோ வெற்றி பெற்ற பிற்பாடு அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணித்து கொண்டு போகும் பொழுது அங்கே பல காரியங்களை அவர்கள் எதிர்கொண்டு வெற்றி கொண்டு போக வேண்டிய இருந்தது. இந்த எரிகோ பிடித்த பிற்பாடு அடுத்ததாக ஆயி பட்டணம் என்று சொல்லுகிற அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும். அந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு அங்கே அவர்கள் வேவுகாரரை அனுப்பி அங்கே எப்படியாக அங்கே இருக்கிறார்கள், ஜனங்கள் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து வந்து இவர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே போன பொழுது அங்கே அதில் சொல்லப்படுது, அந்த ஆயி பட்டணத்திலே மிகவும் குறைவான ஜனங்களாம். அதை இலகுவாக பிடித்து விடலாம் என்று தான் அதிலே சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த வேத பகுதிகளை நீங்கள் அடுத்தடுத்த அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் அதை இலகுவாய் பிடித்து விடலாம் என்ற குறைவானவர்கள்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி போன பொழுது அங்கே இவர்கள் தோற்று போனார்கள். இஸ்ரவேலர் அங்கே அதாவது பின்னோக்கி போனார்கள் என்று சொல்லி அந்த எதிரிகள் ஜெயம் கொண்டார்கள் என்று சொல்லி வேதம். ஏன் இவர்கள் தோற்று போனார்கள் என்று சொன்னால், இந்த ஆகான் அந்த எரிகோவிலே சாபத்தீடானதிலே ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் சொல்லப்படுது, அதாவது எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாருங்கள். இப்போ பாருங்க, இவன் செய்த அந்த ஒரு பாவியின் நிமித்தம் மிகுந்த நன்மை கெடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது போல இந்த ஆகான் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலர் தோற்று போனது மாத்திரமல்லாமல் பலர் அங்கே கொல்லப்படுவதற்கும் ஏதுவாக மாறிவிட்டான். இதற்கு பிற்பாடு யோசுவா தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவன் இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் இப்படியாக இந்த சாபத்தீடானதிலே அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை அகற்றும் பொழுதுதான் நீங்கள் இதிலே ஜெயம் பெறுவீர்கள் என்று சொன்ன பொழுதுதான் யோசுவா பிற்பாடு இவைகள் எல்லாவற்றையும் சுத்திகரித்தான், இதை கண்டுபிடித்தான். அந்த மனுஷன் ஆகான் என்று சொல்லி கண்டுபிடித்தான் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகம் 7வது அதிகாரம் சில வார்த்தைகளை வாசித்தால் நலமாயிருக்கும். இதிலே கவனமாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இந்த ஆகான் தேவன் அதாவது நான் என்ன ஆரம்பத்திலே இருந்து சொல்றேன்றால், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நானும் நீங்களும் செயற்படுவோம் என்றால் தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்கிறோம். கர்த்தர் சொன்ன காரியம், தெரிந்த காரியம், அறிந்த காரியம் என்று அந்த அவைகளை கேட்டும் என தெரியும் என்று சொல்லி நான் இப்படித்தான் இருப்பேன் என்றால் நான் எனக்கு வர வேண்டிய மிகுந்த நன்மையை கெடுத்து கொண்டிருக்கிறேன். அதனாலே தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இந்த ஆகானம், நாங்கள் ஏவாளை குறித்து பார்த்தோம். இந்த ஆகானம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வர வேண்டிய என்றால் ஆயி பட்டணத்தை பிடிக்க வேண்டும், வெற்றி சிறக்க வேண்டும். குறைவான மக்கள்லாம் அங்கே இருந்தார்கள், அதை இலகுவாய் பிடிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் தோற்று போனார்கள். காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் என்றால் அழகாக சொன்னவர். அதாவது இந்த 18வது வசனத்தில் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு அன்று அந்த ஆகான் செய்த காரியத்தினால் அந்த இஸ்ரவேல் பாளையத்தை கலங்க பண்ணினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, வாசிப்போம். 7வது யோசுவாவின் புஸ்தகம் 7:1 வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி,
நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றார். சரி, இதுல இல்லை நான் சொன்ன காரியம் தான் இருக்கிறது. குறைவான ஆக்கள் அவர்கள் வேவு பார்த்து அங்கே போனார்கள். அவர்கள் எப்படியாக தோற்று போனார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், 7வது வசனத்திலிருந்து பாருங்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும் 6லேருந்து வாசியுங்கள். ஏன்னா அவர்கள் தோற்று போன பிற்பாடு யோசுவா, அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனதிருப்தியாய் இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானவர்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஆமென். இங்கே பாருங்கள், திருப்பவும் அங்கே யோசுவா மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், சாபத்தீடானதை உங்கள் நடுவிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், இதை நீங்கள் நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோட இரேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவ இன்றைக்கும் கர்த்தர் ஆண்டவர் அவருடைய ஆலோசனைகளின் பிரகாரம், அவருடைய வழிநடத்தலின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதிக்கிறது. அந்த தயவு எப்படி எங்களுக்கு வரும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு பிரசங்கங்கள், தேவனுடைய வார்த்தை நேரங்களிலே சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். என்ன எப்படி தயவுனாலே நாங்கள் உயர்த்தப்படுவோம். ஆனால் அதற்கு முரணாக நான் செயற்பட்டு கொண்டிருந்தால் அதனாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதில் என்ன நான் முரண்பட்டு கொண்டிருக்கிறேனோ, எண்ணத்திலே நான் ஒரு பிடிவாதமாக இருக்கிறேனோ, அல்லது எண்ணத்திலே நான் செய்கிறதான் சரி என்று சொல்லி கொண்டிருக்கிறேனோ, அதை நானும் நீங்களும் அகற்றாவிட்டால், தேவ பிள்ளைகளே, தயவின் ஆண்டு என்று எங்களுக்கு சொல்லியும் ஏன் தயவு வரவில்லை, தயவினால் நன்மை, உயர்வு, ஆசீர்வாதம் வரவில்லை என்று கேட்கிறதுல பிரயோஜனம் இல்லை. தேவன் ஆலோசனை சொல்லுகிறார், இப்படி நட. நான் உலகத்துக்கு ஏற்ற விதமாய், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து என்னுடைய காரியங்களை செயற்படுத்தி கொண்டே தேவனுடைய வார்த்தைகளுக்கு தூக்கி எறிந்து விட்டு நான் நடந்து கொண்டே இருப்பேன். ஆனால் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய தயவினால் நாங்கள் உயர்த்தப்பட முடியாது. விசுவாசத்தினால் வராததெல்லாம் பாவம் என்றான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அகற்ற வேண்டுமோ, தவறான எங்களுடைய சுபாவங்களாக இருக்கலாம், தவறான உறவுகளாக இருக்கலாம், தவறான எங்களுடைய வாழ்க்கை முறைகளாக இருக்கலாம், இன்றைக்கு நான் அகற்றாவிட்டால், நிக்கிரகம் பண்ணாவிட்டால், தேவ பிள்ளைகளே, நாங்கள் இன்னும் அந்த தேவனுடைய தயவினால் வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு 8வது மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஏன் அவர் பேசுகிறாண்டா என்னோடும் உங்களோடும், நானும் நீங்களும் அவருடைய தயவிலே இன்னுமாய் உயர்த்தப்பட வேண்டும். அந்த தயவு எங்களை எப்படியான நிலையில இருந்தாலும் எங்களை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி முதலாவது பிரசங்கத்திலே ஊழியக்காரன் ரூத்தினுடைய சம்பவம், எஸ்தருடைய சம்பவங்களை குறித்து பேசியிருந்தார். அவங்க எல்லாம் எப்படி தங்களை ஒப்பு கொடுத்தாங்க, எப்படி தேவனுக்கு தங்களை விட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் அவங்களெல்லாம் நானும் உயர்த்தப்படுவதால் அங்கே சில நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டும், விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும். ரூத்து மோவாபிலே இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில வர வேண்டும் என்றால் வரையலாது. வரவேணும், மாமியாரோடு வரணும். ஆமென். பெத்லெஹேமுக்கு வரணும், தேவனுடைய சமூகத்து வர வேணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு பல நன்மைகளை, இன்னும் 4 மாசமோ 5 மாசம் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய்
ஆச்சரிய விதமாய் அற்புத விதமாய் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதுதான் தயவு. இதை விசுவாசியுங்கள். ஆகவே நான் என்ன காரியத்தில் இனிமேலும் இதுவரைக்கும் சில வேளைகள் தவறிவிட்டேன், இனிமேலும் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு நான் என்னை விட்டுக் கொடுப்பேன் என்றால், ஆண்டவர் நீங்கள் பேசுகிற காரியங்கள் அது ஜீவனுள்ளது, என்னுடைய உயர்வுக்கு ஏற்றதாய் பேசுகிறபடினாலே நான் அதை எப்பொழுதுமே அதற்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன். மரியாள் சொன்னது போல உடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொல்லி தேவ பிள்ளைகளே எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் நடப்போம் என்றால், கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமேன். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனு புத்திரன் அல்ல, மனம் மாற. ஆமேன். அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் என்ன காரியமாக இருந்தாலும் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். சபை கூடுதலாக இருந்தாலும் பார்ப்போம், எல்லாத்திலும் சின்ன சின்ன காரியங்களையும் பார்ப்போம். எல்லாத்திலுமே தேவனுடைய உயர்வு இருக்கிறது. ஆமேன். ஆகவே கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் என்ன சத்தியங்களை அறிந்தீர்களோ அதற்கு உங்களை ஆராய்ந்து பார்த்து அதற்குள்ளாய் என்னையும் நானும் ஒப்பு கொடுப்போம். இல்லை நான் இப்படித்தான், இதுதான் எனக்கு சந்தோஷம். வேவாள் சொன்னது போல புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். ஆண்டவர் சொன்னா புசிக்க கூடாது, ஆனால் அவளுக்கு நல்லதான். ஆமே. இன்னைக்கு நாங்களும் சில நேரங்களில் அப்படி இருக்கிறோம். சில வேளைகளில் மன்னிக்க வேணும், எனக்கு தெரியல இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கு. அன்பு கூற வேணும், பழிக்கு பழி வேண்டக்கூடாது, சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இல்லை 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 இதெல்லாம் கஷ்டம், இது சரி வராது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, இது மனுஷனோடு நாங்கள் இல்லை, கர்த்தரோடு தான் நாங்கள் தூரமாக போகிறோம். ஆமேன். அங்கே போகும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கிறோம், பாவமான ஒரு காரியத்தை செய்கிறோம். இதிலே எந்த வேற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்த முடியாது. பாவியான் ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுக்கிறான். ஆகவே இங்கே பாருங்கள், இந்த ஆகானம் எப்படி அந்த ஆகான் நிமித்தம் அதிலும் கூட தேவனுடைய கிருபை வெளிப்பட்டதை அதில் கூட பார்க்கலாம். என்றால் அந்த ஆகான் இவன்தான் என்று சொல்லி கண்டுபிடிக்கும்படிக்கு ஆண்டவர் சொன்னார், முதல் கோத்திரம் கோத்திரமாக எல்லாரையும் கூப்பிடு, அதிலே ஒரு கோத்திரத்தை நான் சொல்லுவேன் என்று சொன்னார். அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு வம்சத்தை அங்கே நான் சொல்லுவேன், அந்த வம்சத்திலிருந்து ஒரு குடும்பத்தை சொல்லுவேன், அந்த குடும்பத்திலிருந்து அங்கே பேர் பேராய் சொல்லப்படும் என்று சொல்லி, இன்னைக்கு ஏனென்றால் கர்த்தர் ஆகானுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததைத்தான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலே போயிருக்கலாம், நான் தான் என்றால் ஆண்டவருக்கு வெளிப்பட்டு விட்டது, தோல்வி வந்து விட்டது, ஆண்டவரை நான் தான் இதை செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கலாம். ஆனால் கடைசி மட்டும் அவன் மனதை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான், கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, தயவு ஆண்டு முடியும் மட்டும் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் தயவினால் நானும் நீங்களும் உயர்த்தப்பட முடியாது. ஆகவே கர்த்தற்ற வார்த்தைக்கு, எந்த மனுஷன்ற வார்த்தைக்கல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஆகவே நாங்கள் அந்த பாவியான ஒருவன் என்று சொல்லுற அளவில் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நடக்காமல் மிகுந்த நன்மையை சுதந்தரிக்கிறவர்களாய், அதுதான் தேவனுடைய தயவு. நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசையே தயவு. அந்த தயவின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாம் எழுந்திருப்போமா? கர்த்தர் பெரியவர், நிச்சயமாய் ஆண்டவர் அன்பு கூர்ந்து எங்களோடு பேசி இருக்கிறார். ஆமென். இரக்கத்தின் தேவன் எங்களோடு பேசி இருக்கிறார். பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். யோனாவின் நிமித்தம் கூட அங்கு எப்படியாக அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீசுக்கு போனான். நினிவேக்கு போய் சொன்னார், தர்ஷீசுக்கு போனான். அங்கு எப்படியான எவ்வளவு கடலிலே கொந்தளிப்பு வந்தது, கப்பலிலே சேதம் வந்தது, அவனை கூட தூக்கி எறிந்து மீனுக்கு வயிற்றுக்குள்ளே இப்படி எவ்வளவு வேதனையான நிலைமைக்குள்ளே போகப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே பாவியான ஒருவன், பாவியான ஒருத்தி நிமித்தம் மிகுந்த நன்மைகள் கெடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். எங்களை நாங்களே தனிப்பட்ட ரீதியாக ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது அது பாவம் என்றால், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்காமல் நான் என்னுடைய போக்கிலே என்னுடைய நினைப்பிலே நான் நடப்பேன் என்றால் அது பாவம் என்று சொல்லி இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு ஒப்பு கொடுத்து நான் நடப்பேன். அதனாலே உம்முடைய நன்மை, மிகுந்த நன்மையை நான் கண்டிட முடியும் என்று சொல்லி கர்த்தாவே என்ற நாளும் பேசி இருக்கிறப்பா. இதுவரைக்கும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லதாய் இதுவரைக்கும் நடந்திருந்தால் கர்த்தர் ஸ்தோத்திரம். இனிமேலும் நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். அல்ல, இதுவரைக்கும் நான் பல விடயங்களிலே குடும்பத்தில் கூட நான் தவறி இருப்பேன். கணவன் மனைவி
மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தையின்படி மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்திருக்கலாம். விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், இப்படி கர்த்தருக்குள்ளாக எப்படியெல்லாம் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று அறிந்திருந்தோமோ, செயற்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிந்திருந்தோமோ, செயற்படாமல் இருந்த ஆண்டவரே மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இனிமேல் இப்படி அல்லப்பா, உம்முடைய வார்த்தை என தெரிந்த வார்த்தை, அறிந்த வார்த்தையின் பிரகாரம் அது எப்படி மனுஷன் ஆண்டவரே என்னை ஏளனமாய் பார்த்தாலும், ஏளனமாய் பேசினாலும், கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளே என்னை நான் ஒப்புக்கொடுத்து நடக்கப்பேன் என்று சொல்லி, அதனாலே உம்முடைய மிகுந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே எங்களை ஒப்புக்கொடுப்போமா, எங்களை ஒப்புக்கொடுப்போமா. தகப்பனே, எல்லாரும் வாய்களை திறந்து, தேவனுடைய பிள்ளைகளை வாய்களை திறந்து சொல்லுங்கள். ஆமேன். நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் அல்ல. ஆமேன். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனங்கள் புதிதாக்கப்படும் பொழுது மறுரூபமாகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினால் எல்லாரும் இன்றைக்கு ஒரு மறுரூபத்துக்குள்ளே வருவோம். மனங்கள் புதிதாக்கப்படட்டும், மனங்கள் புதிதாக்கப்படட்டும். கர்த்தருடைய மிகுந்த நன்மை, கர்த்தருடைய மிகுந்த அந்த தயவின் ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாய் 7 மாதங்களை கடந்து விட்டோம். 8வது மாதத்துக்குள்ளே கர்த்தரங்களை நடத்தி வந்திருக்கிறார். பல விதங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய நன்மைகள், வரவேண்டிய நன்மைகளுக்கு நானே தடையாய் விட்டேன், நானே தடையாய் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி, தேவ பிள்ளைகள், இன்றைக்கு எங்களை நீங்கள் நிச்சயமாக இந்த வார்த்தைக்கு விரோதமாக எங்களுடைய காரியங்கள் இருந்த ஆண்டவரத்தை மன்னிப்பு கேட்போம். தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா, மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. எத்தனையோ மக்கள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே அப்பா உம்மை பிரதிபலிக்க முடியாதபடிக்கு, உம்மை வெளிப்படுத்த முடியாதபடிக்கப்பா எங்களை மேன்மைப்படுத்தி பேசியிருக்கிறோம், எங்களை மேன்மைப்படுத்தி பேசியிருக்கிறோம். ஆண்டவரே தெரியும் அப்பா, உம்மைத்தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், உம்மைத்தான் நாங்கள் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, உம்முடைய வார்த்தையின்படிதான் நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்தும் ஐயா, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் என்ன எப்படியாக தரக்குறைவாய் பேசுவார்கள் என்று சொல்லி மனுஷனுக்காக ஆண்டவரே எவ்வளவோ காரியங்களை அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு முரணாக நடந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. இதெல்லாம் பாவமான காரியமாய் இருக்கிறபடினால் இந்த பாவம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, உம்முடைய தயவுக்கு ராஜா ஆண்டவரே தடையாய் இருக்கிறபடினால் ராஜா, இன்றைக்கு கர்த்தாவே எங்களோடு பேசி இருக்கிறீரப்பா. என்னுடைய குடும்பத்திலே வர வேண்டிய சமாதானம், என்னுடைய குடும்பத்திலே வர வேண்டிய சந்தோஷம், என்னுடைய குடும்பத்தில் தேவையான பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்பா, சுகங்கள் அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய உயர்வுகள் அப்பா, என்னுடைய வாழ்க்கை நிலைகளில் வர வேண்டிய உயர்வுகள் அப்பா தடை பண்ணி இருக்கிறேனப்பா, நானே தடை பண்ணி இருக்கிறேனப்பா. ஆண்டவரே நானே கெடுத்திருக்கிறேன் அப்பா, மிகுந்த நன்மையை கெடுத்து விட்டேனப்பா, மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. இனி வருகிற காலங்களில் ராஜா தகப்பனே உம்முடைய வார்த்தையின் பிரகாரமே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. ஆண்டவரே, அந்த ஏவாள் சொன்னது போல, ஓ ஆண்டவரே நீர் நல்லதல்ல என்று சொன்ன பொழுது அது நல்லதென்று அவள் சொன்னது போல நாங்களும் சொல்லக்கூடாதப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னவோ ராஜா, அதற்கே எங்களை ஒப்பு கொடுக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆண்டவரே வருகிற நாட்களிலே அப்பா, இந்த மாசத்திலே ஆண்டவரே அப்பா, இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாத காரியங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது ஐயா, மிகுந்த நன்மையை கண்டுகொள்ளப்பா, மிகுந்த ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள, மிகுந்த உயர்வை கண்டுகொள்ளப்பா. நீங்கள் வல்லமை உள்ள தேவனப்பா, எங்களுக்குள்ளே கிரியை செய்ய அதற்காக உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம். எங்கள் எல்லாரும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் பாவிகள் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் ஐயா, அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. அப்பா இனி வருகிற நாட்கள் அப்பா உம்முடைய வார்த்தை தான், உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதும் ஆதாரமாய் இருந்து ராஜா, அந்த வார்த்தையின் பிரகாரம் தெரிந்த அறிந்த அந்த வார்த்தையின் பிரகாரமே நடந்தப்பா உம்முடைய மிகுந்த நன்மையை, மிகுந்த அந்த தயவின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஒரு பாடலை படிப்போமா, ஒரு பாடலை படிப்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஆமேன். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு இந்த பாடலை நாங்கள் படிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களோடு அவர் இரக்கமுள்ள தேவனாய் எங்களோடு பேசி இருக்கிறார். நாங்கள் ஆரம்பத்தில் உன்னத பாட்டிலே நாங்கள் பார்த்தோம், விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கே என் மேலே பறந்தது அவருடைய நேசம்,
அவருடைய கொடி அந்த நேசமே என்று சொல்லி இருக்கிறபடினால் இந்த விருந்து சாலையாக அவருடைய சமூகத்துக்கு எங்களை அழைத்து வந்து ஆமேன் அவருடைய ஆவிக்குரிய ஆகாரத்தினால் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவருடைய நேசம், அவருடைய அந்த இரக்கம், ஆமேன். தேவ பிள்ளைகளை நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா இந்த மாசத்திலே பெரிய அற்புதமாக அதிசயமான காரியங்களை எங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய. அல்லேலூயா. ஜீசஸ். பிரியமானதை செய்ய எனக்கு தாரும் தெய்வமே,